அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் சுக்கா. ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம பண்ணுவோம். இப்போ அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருள்: ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மட்டனு மஞ்சள் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கோம். இஞ்சி துண்டு, பூண்டு பல்லு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தேவையான எண்ணெய், மிளகு, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, மல்லி, சோம்பு, ஜீரகம், உப்பு, காஞ்ச மிளகா, இது கிராம்பு, பெரிய ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, பட்டை, கல்பாசி, ஸ்டார்பூ, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு செய்யும் போது நம்ம என்னென்ன அளவு எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத அப்போ பார்ப்போம். மட்டன் சுக்கா தேவையான பொருள்களை பார்த்தீங்க. இப்போ இது நம்ம செய்ய போகிறோம். செய்யறதுக்கு என்னென்ன அளவு வேணுங்கிறத நம்ம நேரடி செய்யும் போது நம்ம சொல்கிறேன், பார்ப்போம். மட்டன் மஞ்சள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 1 பட்டை துண்டு, 1 ஜாதிபத்திரி பூ 1, 2 பச்சை மிளகா, சிறிதளவு வெங்காயம், தக்காளி 1 பழம், உப்பு 1 சிட்டிகை, எண்ணெய் சிறிதளவு, தண்ணி 1 கிளாஸ். குக்கரில் எல்லாம் போட்டாச்சு. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்குது. இப்போ விசில் வச்சாச்சு. ஹை ஸ்பீடில் வச்சுருக்கோம். 4 விசில் வரட்டும். ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 8, கிராம்பு 4, பிரிஞ்சி இலை 2, பெரிய ஏலக்காய் 2, ஏலக்காய் 4, ஸ்டார் பூ 1, கல்பாசி 1 துண்டு, பட்டை 2, மிளகு 1 ஸ்பூன். இது வறுக்க போகிறோம். வறுத்தாச்சு. இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை பவுடர் ஆக்கணும். இப்போ கடாய் வச்சுருக்கோம். கடாயில் மசாலா போட்டு இப்போ 1 வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் 200 ml, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்திரி எல்லாம் கல்பாசி போடுறோம். வெங்காயம் 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், பச்சை மிளகா 4, தக்காளி 1 பழம், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி. மசாலா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வேக வச்ச கறி மட்டனை கொட்டுறோம் தண்ணியோட. இப்போ குக்கரில் வெந்த மட்டனை எல்லா மசாலாவோடு போட்டு பிரட்டியாச்சு. இப்போ இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகணும். மிக்சியில் அரைச்சோம்ல, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்ச மசாலா
இந்த தண்ணி எல்லாம் சுண்டி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். சுக்காவுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ட்ரை ஆகட்டும். கருவேப்பிலை எண்ணெய் கக்கி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சுக்கா ரெடி. மல்லித்தலை 2, புதினா இலை 2, கருவேப்பிலை. அருமையான மட்டன் சுக்கா ரெடி. இது சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.